இயற்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். நீங்கள் கேட்காமலேயே நிறைய விஷயங்கள் நடக்குது. சரியா? ஸோ எதுவுமே இப்போ நான் உயிரோடு இருக்கிறனாலே நீங்கள் கேட்கணும்னு இல்லை, அது உங்களை காப்பாற்றிக்கிட்டே தான் போகுது. அப்போ உங்களுடைய கேள்வி என்னென்னா, இப்போ எனக்கு சில குறைபாடு இருக்கே குருஜி, இப்போ எனக்கு பணம் நான் நினச்ச மாதிரி எனக்கு பணம் வரலையே, எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, இன்னொருத்தருக்கு வேலை கிடச்சிருக்கு, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, எனக்கு குழந்தை பிறக்கல, என் வியாபாரம் நஷ்டமாயிடுச்சு, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஏன் நான் பணக்காரன் ஆகலை. இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு ஒருத்தனுக்கு கிடச்சிருக்கு, ஒருத்தனுக்கு கிடைக்கல, ஒருத்தனுக்கு இது நடக்குது, ஒருத்தனுக்கு இது நடக்கலை, ஒருத்தனுக்கு பாதிப்பு வரல, எனக்கு பாதிப்பு வந்திருக்குது, ஒருத்தன் உயர்ந்த நிலைக்கு போயிருக்கான், நான் ரொம்ப கீழே இருக்கேன். இந்த ஏற்றத்தாழ்வு, இந்த வித்தியாசங்கள் ஏன் வந்திருக்கு? இதை நான் போய் கேட்கக்கூடாதா? இதுதான் கேள்வி. ஐயா, ஒருத்தன் உயர்ந்திருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு அந்த தகுதி கிடைச்சி, அந்த தகுதி அவனுக்கு இருக்குது. அதனால் அவனுக்கு அந்த நிலையை, அந்த இயற்கையா, இறைவனா, நீங்கள் என்ன பேர் வேணாலும் சொல்லிக்கலாம், எந்த மதத்தில் இருக்கிறவங்க நீ என்ன பேர் வேணாலும் சொல்லிக்கலாம், அது அவனுக்கு அந்த விஷயத்தை கொடுத்துருக்கிறது.